வணக்கம் ஆரிவேவ்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டபுள் செயின் ஸ்டிச். ஓகேங்களா? என்ன ஸ்டிச்சு? டபுள் செயின் ஸ்டிச். நேற்று வரைக்கும் என்ன பார்த்துருந்தோம்? ஆரி எண்ணாட் போடுறது எப்படி, சில்க் த்ரெட்டில் ஜரியில் ஷேப்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இன்னையிலேருந்து உங்களுக்கு ஸ்டிச்சு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் இமேஜ் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட் டபுளாக எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்கேன். நான் பாபின் கேஸில் சுற்றியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச கலர் சில்க் த்ரெட்டில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி க்ரீனில் செயின் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? எப்போயும் போல் நம்ம நாட் போட்டுக்கலாம், அதாவது முடிச்சு போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே 14 நம்பர் நீடில் தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம், உங்களுக்கு அப்போ தான் ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஒரு குட்டி லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த லைனில் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த லைன் மேலே ஒர்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். டபுள் செயின் ஸ்டிச் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு கலரில் ஃபஸ்ட்டு கீழே செயின் போட போகிறோம், இன்னொரு கலரில் அதுக்கு மேலேயே செயின் போட போகிறோம். அது என்ன மேம் அதுக்கு மேலேயே போடுறது அப்படின்னா, இது சிம்பிளான ஸ்டிச்சஸ் தான். இப்போ வந்து நமக்கு ஒரு சேரீ இருக்குது, டபுள் கலரில் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த ப்ளவுஸில் அந்த டபுள் கலரில் ஏதாவது ஒரு ஃப்ளவரோ ஒரு வேறு ஏதாவது ஒரு இமேஜோ ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு நம்மளோட க்ரியேட்டிவிட்டி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம இந்த டபுள் கலர் செயினை யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்காக இது குட்டி குட்டி ஸ்டிச்சஸ் தான், சீக்கிரம் ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? நாட் போட்டேன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பூ கட்டுற மாதிரி நாட் போட்டுக்கோங்க அப்படின்னு. நம்ம செயின் ஏற்கனவே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அதே செயின் தான் செயின் எடுப்பீங்க. இந்த 2 நூலை நல்லா ஸ்ட்ராங்காக அப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஃபஸ்ட் தடவை இந்த மாதிரி ஹூக் மேலே இருக்கணும், அப்போ தான் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடு திரும்பணும். நம்ம எந்த சைடு டைரெக்ஷன் வைக்கும் போதெல்லாம் திருப்பணும் அப்படின்றத ஆங்கிள் பாக்ஸ்ன்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த டைரெக்ஷன் வரணும், இந்த டைரெக்ஷனில், இந்த டைரெக்ஷன் போச்சு அப்படின்னா இந்த டைரெக்ஷனில், இந்த டைரெக்ஷன் அப்படின்னா டியூலிப் அப்படின்ற பக்கம் தான் அந்த நீடிலோட ஹூக் வளைவாக இருக்கும். ஸோ அப்போ மேலே போகும்போது டியூலிப்ன்ற அந்த வேர்டு இங்கிட்டு இருக்கணும், மேல் பகுதியில். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்துருந்தேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ டியூலிப் அடியில் இருக்கணும். ஸோ இந்த சைடு தான் நம்ம போட போகிறோம். 14 நம்பர் மேலே இருக்கணும். நீங்கள் செயினை கொஞ்சம் லூஸாக போடணும்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப பிடிச்சி டைட்டாக இழுக்கக்கூடாது. சில்க் த்ரெட்டை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ குட்டி குட்டி செயினாக நம்ம போட போகிறோம். ஸோ கொஞ்சம் குண்டு செயினாகவும் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லைனில் இந்த மாதிரி செயின் போட்டுக்கோங்க. உங்களால் எவ்வளோ குட்டியாக போட முடியுமோ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு மேலேயே ஒரு கலரில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அது உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச கலர், ஏதாவது ஒரு கலர் எடுத்துக்கோங்க. அது மோஸ்ட்லி கான்ட்ராஸ்ட் கலராக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ கீழே எல்லோ கொடுக்குறீங்க அப்படின்னா மேலே ரெட் கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இந்த லைன் ஃபுல்லாக போட்டாச்சு, செயின் போட்டோம் இல்லையா? ஸோ எண்ணாட் போட்டுக்கலாம். எண்ணாட் ஏற்கனவே எப்படி போடுறது அப்படின்ற கிளாஸ் பார்த்துருப்பீங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம எண்ணாட் போடலாம். சில்க் த்ரெட்டில் எண்ணாட் போடுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான், பட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்லா. இப்போது ஒரு லைன் போட்டாச்சு, கீழே இருக்க த்ரெட்டை கட் பண்ணிடலாம், இல்லாட்டி நமக்கு சிக்கிக்கிட்டே இருக்கும். இப்போ இதுக்கு மேலேயே இன்னொரு கலர் கொடுக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி என்ன கலர் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஒரு ஆரஞ்சு கலர் கொடுக்க போகிறேன். அப்போ தான் நல்லா ப்ரைட்டாக தெரியும் இல்லையா? அதனால் இதுக்கு நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போது என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ செயின் எப்படி போட்டணும் அதே தான் திருப்பி போட போகிறேன். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு மேலேயே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு செயின் இந்த இருக்குது இல்லையா? ஸோ உங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு செயின், இது தான் நான் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த நடுவில் கேப் இருக்குது இல்லையா? ஸோ அங்கேருந்து தான் மறுபடியும் போட போகிறேன். ஃபஸ்ட்டு செயின் நம்ம இங்கேருந்து எடுத்தோம் இல்லையா? அந்த நடுவில் இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு செயினுக்கு நடுவில் இந்த இடம், அங்கேருந்து தான் அடுத்த செயின் நான் எடுக்க போகிறேன், அதாவது டபுள் செயின் ஸ்டிச்சுக்கு. ஓகேங்களா? இப்போது ரெண்டாவது செயின் எங்கே எடுக்கணும்? ரெண்டாவது செயின் ஏற்கனவே க்ரீன் கலரில் போட்டுக்கணும், அதோட சென்டரில் எடுக்கணும்.
மூணாவது செயின் எங்கே எடுக்கணும்? மூணாவது செயினில் சென்டரில் எடுக்கணும். நாலாவது செயின் சென்டரில். ஒரு செயினுக்கு மேலேயே மறுபடி செயின் போட போகிறோம். இப்படி அதுக்கு மேலேயே வர்றதுனால தான் இதுக்கு டபுள் செயின் ஸ்டிச் அப்படின்னு பேர். கீழே போட்டிருக்க அந்த செயின் வந்து லைட்டாக தான் தெரியும் உங்களுக்கு, ரொம்ப டார்க்காலாம் தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். நம்ம ஒரு இமேஜில் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி தான் நமக்கு தெரியும். இதுவும் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது, ஒரு இமேஜ் எடுத்து ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, கீழே எந்த இடத்துல செயின் போட்டிருக்கீங்க அப்படின்றத கவனமாக பார்த்துட்டு அதுக்கு மேலேயே இந்த செயினை போட்டுறீங்க. ஓகேங்களா? அதுக்கு மேலேயே ஒர்க் பண்ணி பார்க்குறீங்க. ஒரு செயின் விட்டுட்டு பண்ணிங்க அப்படின்னா, தள்ளி பண்ணிங்க அப்படின்னா அது பார்க்குறக்கு அழகாக இருக்காது. ஓகேங்களா? இப்போ லாஸ்ட்டாக எங்கே முடித்தோம்? ஸோ அந்த செயினுக்குள்ளே வந்து மறுபடியும் நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுக்கலாம். புரிஞ்சதுங்களா உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு? ஸோ இதுக்கு பேர் தான் டபுள் செயின் ஸ்டிச்சு. ஒரு செயினுக்கு மேலேயே இன்னொரு செயின் போடுறோலே அதுக்கு பேர். ஸோ இது ரொம்ப ஈஸியானது தான். நீங்கள் செயின் மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது ஃபினிஷ் பண்ணிட்டோம். என்ன போட்டோம்? எனக்கு ஒரு மொபைல் ஸ்க்ரீன் அளவுக்கு, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மொபைல் ஸ்க்ரீன் அளவுக்கு பெரிய இமேஜாக எடுத்து அவுட்லைன் மட்டும் எனக்கு ஒர்க் பண்ணி காட்டுறீங்க. அது ஃப்ளவராக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு இமேஜாக இருக்கலாம், அனிமலாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அது உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். எனக்கு அவுட்லைன் மட்டும் எனக்கு இந்த மாதிரி டபுள் செயின் ஸ்டிச்சு ஒர்க் பண்ணி காட்டுறீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. எனக்கு ஒர்க் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.